பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். And you will call me Captain Miller. அதனுடைய ஆன்மா அது அந்த முருகனுடைய தைப்பூசத்தன்னைக்கு அந்த 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 குழந்தையோட போயிருக்கு. அது நேரம் அது இறைவனுடைய காதலியில தான் போயாது. முதல் ராசியானுடைய படத்தை நான் வரைச்ச அப்புறம் அந்த அம்மா முதல்ல பாடினாங்க. அந்த குரலை நம்ம இழந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே அந்த குழந்தை எல்லா வீட்டு பிள்ளை மாதிரியே இருக்கும். அது ரொம்ப சாதாரணமா எந்த ஒரு இது இருக்காது. ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் வரலையே, கொண்டு வரலைங்க. இப்படி அங்க போயிடுறாங்களா, இங்க வர்றாங்களான்னு தெரியல. இல்லை வந்தாங்கன்னா போலான்னு இருக்கேன். இது சிவஞானி இளையராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மேத அவருடைய அன்பு மக, தங்க மக. அதுக்கு இப்படி இந்த வயசுல 47 வயசுல இப்படி ஒரு உடல் ரீதியாக அதுல ஒரு நோய் நினைச்சு திடீர்னு அந்த மரணம் அடைஞ்சது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் தான். அது எல்லாரும் வீட்டு பிள்ளை மாதிரி, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி. அது இந்த வயசுல இந்த மாதிரி அது இறைவனோட போய் சேர்ந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனுடைய ஆன்மா அது அந்த முருகனுடைய தைப்பூசத்தன்னைக்கு அந்த 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 குழந்தையோட போயிருக்கு. அது நேரம் அது இறைவனுடைய காதலியில தான் போய் அது இழைப்பாங்க. அந்த குடும்பத்தாரு, இளையராஜாவுடைய குடும்பத்துக்கு யாருனாலே ஆறுதல் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னுடைய இரங்கல் தான் தெரிவிச்சுக்கிறேன். அருமையான குரலாச்சு. சுஷிலாமா ஒரு சுரன்லதாவா அந்த மாதிரி வரிசையில சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான குரல் அல்லவா. இந்த குரல் முதல் ராசியானுடைய படத்தை நான் வரிச்ச அப்புறம் அந்த அம்மா முதல்ல பாடினாங்க. இந்த மஸ்தானாவா இந்த பாடல், இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப இனிமையான பாடலா பாடக்கூடிய அருமையான குரலாச்சு. அந்த குரலை நம்ம இழந்து ரொம்ப கஷ்டமா. உண்மையிலேயே அந்த குழந்தை எல்லா வீட்டு பிள்ளை மாதிரியே இருக்கும். அது ரொம்ப சாதாரணமா எந்த ஒரு இது இருக்காது. அது முகமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு புள்ள இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படி ஒரு புள்ள அதை இழந்தது யாருனாலையுமே தாங்க முடியல. ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பாடல் நான் கேட்டிருக்கேன். அது ரொம்ப இப்ப கூட சமீபத்துல மாதிரி அண்ணன் இளையராஜா அவர்களோட கச்சேரி பேசும்போது கூட என் கூட அண்ணன் ஒரு போட்டோ எடுக்க போனா கூட, இது என்ன நீங்க எவ்வளவு பெரிய வெட்டு புள்ள, நீங்க என் கூட போட்டோ எடுக்கிறது பெருமையா இருக்குன்னு சொல்லி கூட அவங்க கூட போட்டோ இருப்பேன். நான் கூட ஒரு கச்சேரி பண்ண போறேன்னே ஒரு 3 மாசம் 4 மாசம் சொன்னாங்க. அவங்க ரொம்ப 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 ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு இல்ல. ஆமாங்கண்ணா, ஆமா. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதை விட்டு அதை தாண்டி அவர் வெளியே வரதுக்கு ரொம்ப நாளாகும். நம்மளாலே முடியலையே, அவருக்கு எப்படி இருக்கும். அது அந்த வீட்டுல நான் பாடுற குழந்தை. மத்தவங்கள பாட மாட்டாங்க, மத்தவங்கள மியூசிக் தானே இல்ல. அவர் மாதிரி பாடக்கூடிய குழந்தை. அந்த குழந்தை அந்த அந்த பந்தத்திலயும் அது ஒண்ணு கிடைச்சிருக்குல்ல. பிள்ளையா இருந்தாலும் நம்ம பாடுற நம்மளுக்கு அடுத்து பாடிக்கின்ற பிள்ளையாச்சாரா அப்படின்னு அவர் உடஞ்சிருப்பார். உண்மையிலேயே அவருடைய வலி எனக்கு இங்கே தெரியுது எனக்கு. ஏன்னா நாங்களாம் கஷ்டப்பட்ட இப்ப நான் எங்க அம்மாவை இழந்தவன், என் தம்பி இழந்தவன். நான் இப்ப அவன் சேர்த்த 1 வருஷம் தானே ஆகுது. என் தம்பி இறந்து 6 மாசம் 8 மாசம் ஆகுது. நானே அந்த தாயுடைய இதுல இருந்து மீளல. அப்ப அவர் மகளுக்கு தன்னுடைய மகள் நம்மளை பிரியும் போது அவருக்கு இன்னமும் எங்க அம்மா இதுல இருந்து நான் வெளியே வரல. அப்படிங்களா? என் தம்பி அடுத்து கொஞ்ச நாள் 3 மாசம் அதுல என்னால வெளியே வர முடியல. அவ்வளவு பெரிய கவலையில இருக்கும்போ அப்படி எனக்கு இருக்கும்போதே இந்த குழந்தை அவர் மக அவருக்கு எப்போ இன்னும் வரல, கொண்டு வரலைங்க. வரல, இன்னும் வரலங்கண்ணா. வரல. அப்படி அங்க போயிடுறாங்களா, இங்க வர்றாங்களான்னு தெரியல. ஆமாங்கண்ணா, பாக்கணும் அப்படின்னு. இல்ல வந்தாங்கன்னா போலான்னு இருக்கேன். ஓ சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஒரு சிங்கராக அவங்களுடைய பாடல்கள் நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம், நிறைய பிரபலம். அது வழியாக தான் எங்களுக்கு நீங்கள் முதல்ல அறிமுகமானீங்க. பட் எனக்கு என்னென்னா ஒரு கம்போசர் ஆஸ்பெக்டை நம்ம கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு தோணுது. ஸோ ஒரு கம்போசராக அவங்களோட ஜேர்னி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் சின்ன வயசுலேருந்து அப்பா கம்போஸ் பண்ணுறது, தென் ரெக்கார்டிங்ஸ், ஹாலிடே டைம்ஸில் போகிறது, யுவன், நான், அண்ணன் எல்லாருமே. ஸோ அப்போ என்னாச்சு, லைக் ஒரு ரூமில் எங்கள் அண்ணன் கம்போஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, இன்னொரு ரூமில் யுவன். ஸோ நான் மாற்றி மாற்றி இந்த சைடு ஒரு ரூமில் போய் பார்க்குறது, அப்புறம் இந்த சைடு ஒரு ரூமில் போய் பார்க்குறது. ஸோ என்ன தான் ஒரு இந்த சிங்கராக வச்சுருப்பாங்க, ட்ராக் சிங்கராக. ஸோ 2 பேருக்குமே பாடிட்டுருப்போம். மோஸ்ட்டாக அண்ணனுக்கு தான் பாடுவேன் ட்ராக் சிங்கிங்னா. சின்ன வயசுலேருந்தே நானும் இவனும் சும்மா ஏதாச்சும் கம்போஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒன்றா ஏதாச்சும் சாங் பண்ணலாம், அந்த மாதிரி அந்த சரௌண்டிங்லேயே இருந்ததுனால கூட வீட்லேருந்தே வந்திருக்கு. யா, ஓகே. அண்ட் அம்மா என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்தோடனே லைக் ஷீல் ப்ளே சம் சிடி. டேவே அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். லைக் பால் மாரியட், தென் எனி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிடிஸ். ஸோ காலையில் அப்பா எழுந்திரிச்சாலும் நாங்கள் எழுந்திரிச்சாலும் லைக் வில் பி இன் தட் என்வாயன்மெண்ட். ஸ்கூலுக்கு கிளம்புறது,
ஸோ மியூசிக் ஒரு பக்கம் போகும், பட் வில் பி டூயிங் our ஒர்க். ஸோ அந்த மாதிரி இசை குடும்பமாக இருக்குது, கேட்கும் போதே எங்கே திரும்பினாலும் இசையாகவே இருக்குது வீட்டில். ஸோ வீட்டில் ஒரே மிருதங்க சத்தம், அவன் பாடுறது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியா? யா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கண்டினியூஸாக ப்ராக்டிஸு அது இதுன்னொடனே ஒரு அல்ற ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் ஆல் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து டுடே ஐ ஃபீல் ஹாப்பி தட் அம்மா வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணதுக்கு. Okay. ஸோ யா, மாயநதி பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. யா ஸோ ஷூர். மாயநதி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. உங்களுக்கு மாயநதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரொம்ப விரும்பி கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு, மனசுக்கு நெருக்கமான பாட்டுனா இந்த பாட்டு? ஐ லைக் தட் மயிலிறகு சாங். மயிலிறகு போல நான் மிதந்து விளையாடுவேன் உனது உயிர் கூட்டிலே, நன ஒரு கோடு கோலமாக துணை சேரும் தந்தை விரலே, அன்பிலே அருகிறேன் கடவுளே, மயிலிறகு போல நான். எனக்கு உங்களோட வாய்ஸில் Yeah. நாட் ஜஸ்ட் திஸ் சாங், எந்த Yeah. பாட்டு கேட்டாலுமே எனக்கு வந்து ஒரு சின்ன லெவல் ஆஃப் இன்னசென்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். ஓகே. அப்பாவுக்கு நிறையா இந்த மாதிரி சாங்ஸ் பாடியிருக்கேன். பட் அப்போல்லாம் எனக்கு தோணாது, அப்பா சொல்கிறத அப்படி பாடணும், அதுதான் மைண்டில் இருக்கும். ஸோ ஐ டென்ட் ரியலைஸ் தட் என்னோடய வாய்ஸை இப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம், அந்த மாதிரி தாட்டே வராது. ஐயோ அப்பா சொல்கிறது கரெக்டாக பாடணுமே, அந்த ஒரு இதுதான் இருக்கும். ஓகே. பட் ஐ டென்ட் ரியலைஸ் தட் இவ்வளோ டெஃபினேஷன். பட் லேட்டர் வென் ஐ கேம் டு சிங் ஃபார் outside my house only, then only I realized these are all important things which I have to work on it அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு. ஓகே. நிறைய சிங்கர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இளையராஜா அவர்கள் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்டயுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா? கண்டிப்பாக. அப்படியா? நீங்கள் பயந்துருக்கீங்களா ஏதாவது ரெக்கார்டிங்கில்? ஏதாவது ரெக்கார்டிங்கில் பயந்துருக்கீங்க? All the recordings, like his recordings are all like exam. மயில் போல பொண்ணு ஒன்று. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். And you will call me Captain Miller.